குக் வித் கோமாளி இஷ்யூ தொடர்பாக இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பர் சிங்கர் பூஜா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் சிங்கரில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் நம்ம பூஜா. இப்போ சமீபத்தில் குக் வித் கோமாளிலையும் குக்காக கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய போஸ்ட்டு தாங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களால் ஒரு பர்சனை லவ் பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தங்களை வெறுக்காம லவ் பண்ணவே தெரியாதா? நீங்கள் உங்களோட ஃபேவரட்டான பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆனால் இன்னொருத்தங்களை ஸ்லட் ஷேம் பண்ணியோ இல்லை ஒரு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியோ ஒரு விமனை கீழே தள்ளி தான் இன்னொருத்தங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. அதாவது இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எப்போதுமே இந்த லேடிஸை கீழே தள்ளுறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமாயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து ஒருத்தங்களை பற்றி டைப் பண்ணி பப்ளிக் பிளாட்ஃபார்மில் உங்களோட ஒப்பீனியன் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் கம்பேஷனை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் அவங்களையும் அவங்களோட ஃபேமிலியும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. நீங்கள் எதையுமே நேரில் பார்க்கவும் கிடையாது. உங்களுக்கு உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரியாது. நீங்களா ஒன்று டைப் பண்ணி நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்க கூடாது. நான் இதுக்காக உங்களை எந்த ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் ஒருத்தங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் எதுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த பர்சனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் டிவியில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பார்க்குறத வச்சுட்டு நீங்கள் அவங்கள எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், வார்த்தைகளை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல், அவங்களோட சுச்சுவேஷனை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி தப்பாலாம் எதுவுமே போடாதீங்க. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. மக்களோட எண்ணங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரியாமல் இந்த பிளாட்ஃபார்மை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கைண்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாரையும் வெறுக்காதீங்க. அண்ட் என்ன நடந்தது, அந்த சுச்சுவேஷன் எவ்வளோ ஹாரிபிளாக இருந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பர்சனல் லைஃப்ஸ்லேருந்தே வெளியே வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு ஒருத்தவங்களோட கஷ்டத்துக்கும் கவலைக்கும் நீங்கள் காரணமாயிடாதீங்க. அண்ட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அண்ட் டெலிபரேட்டாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களால் லவ் ஸ்ப்ரெட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்ரட் எவ்ரிவேர். தட்ஸ் த லீஸ்ட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு பூஜா இப்போ பெரிய போஸ்ட்டை பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் மணிமேகலைக்கு இப்போ எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை சின்சியர் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஸ்டாப் த ஹேட்டட், ப்ளீஸ் லவ் எவ்ரிபடி ஈக்குவலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூஜா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். Why do I want to make a video supporting Manimegalai? I am your side மணிமேகலை அப்படின்னும் நீ எவ்வளவு கண்ணியமா எவ்வளவு தைரியமா ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்க தெரியுமா, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி இப்போ சுசித்ரா மணிமேகலை குக் வித் கோமாளியிலேருந்து வெளியே வந்ததை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா, நான் எதுக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது ஷோ பற்றினது கிடையாது. அங்கே நடந்த விஷயத்தை அவங்க எவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது புள்ளியை பற்றி இவ்வளவு கண்ணியமாக டாக்ஸிக் ஜோன்லேருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு இவ்வளோ தைரியமான முடிவு எடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ மணிமேகலை அப்படின்னும் நான் ஓ சைடு தான் இருக்கேன். அதே மாதிரி நீ எவ்வளோ அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்ப அப்படிங்கிறது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பிரியங்காலாம் எப்பேற்பட்ட லேடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக அவனோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இவ தான் நாசமாக்கிட்டா. அண்ட் இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஏதோ நான் காசிப் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வீடியோக்கான எய்ம் வந்து நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சுசித்ரா ரொம்பவே போல்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பற்றியும் அண்ட் எதனால் இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்ற பற்றியும் சுசித்ரா சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் யாருக்கு, மணிமேகலைக்கா பிரியங்காக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.